வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இன்று கூடுகிறது நாடாளுமன்றம். மத்திய பட்ஜெட்டை நாளை தாக்கல் செய்கிறார் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன். உள்துறை அமைச்சர் அமித்ஷா, துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் இன்று சென்னை வருகை. பாஜக மாநில தலைவரை தேர்ந்தெடுப்பது குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல். காலை உணவு திட்டம் தனியாருக்கு வழங்கும் ஒப்பந்த அறிவிப்பு ரத்து. சென்னை மேயர் பிரியா அறிவிப்பு. துணை ஜனாதிபதி உள்துறை அமைச்சர் இன்று சென்னை வருகை. சென்னை விமான நிலையம் ECRல் போக்குவரத்து மாற்றம். போக்குவரத்து காவல்துறை அறிவிப்பு. டெல்லியில் கடும் குளிர், 474 பேர் உயிரிழந்த பரிதாபம். ராணுவ ஹெலிகாப்டர் பயணிகள் விமானம் மோதி விபத்து, 67 பேர் உயிரிழப்பு. உக்ரைன் நகரங்களை குறிவைத்து ரஷ்யா ட்ரோன் தாக்குதல். இடிபாடுகளில் சிக்கி ஒரு குழந்தை உட்பட 4 பேர் பலியானதாக தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். பரபரப்பான அரசியல் சூழலில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இந்த ஆண்டுக்கான நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் இரு அவைகளின் கூட்டத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். நாடு முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள 2025-26 ஆண்டு நிதி ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை தாக்கல் செய்கிறார். இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் இரு அவைகளிலும் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும். பின்னர் இந்த தீர்மானத்திற்கு பிரதமர் மோடி அளிக்கும் பதில் உரையுடன் அடுத்த மாதம் 13ஆம் தேதி பட்ஜெட் தொடரின் முதல் பகுதி நிறைவடைகிறது. பட்ஜெட் தொடரின் 2வது பகுதி வருகிற மார்ச் மாதம் 10ஆம் தேதி முதல் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதற்கிடையே இன்று தொடங்கும் பட்ஜெட் தொடரில் பல்வேறு புதிய மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு இல்ல திருமண விழாவில் பங்கேற்பதற்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா, துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் இன்று சென்னை வருகின்றனர். சென்னையில் நடைபெறவுள்ள முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு இல்ல திருமண விழாவில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் இன்று சென்னை வருகின்றனர். இரவு 7 மணி அளவில் சென்னை விமான நிலையம் வரும் அமித்ஷா சாலை மார்க்கமாக மகாபலிபுரத்தில் நடைபெறும் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார். அதற்கு முன்னதாக மாலை 4:55 மணி அளவில் சென்னைக்கு வருகை புரியும் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் முட்டுக்காடு பகுதியில் உள்ள பார்வை மற்றும் செவித்திறன் அற்ற தேசிய நிறுவனத்தின் 3வது ஆண்டு கருத்தரங்கில் பங்கேற்க உள்ளார். பின்னர் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார். நிகழ்ச்சிக்கு பின் தமிழக பாஜகவில் நடைபெற்ற அமைப்பு தேர்தலில் தேர்வாகியுள்ள 63 மாவட்ட தலைவர்கள் பட்டியலை பார்வையிட்டு தமிழக பாஜக மாநில தலைவரை தேர்ந்தெடுப்பது குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. துணை ஜனாதிபதி மற்றும் உள்துறை அமைச்சர் இன்று சென்னை வருவதை ஒட்டி விமான நிலையம் முதல் கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதை முன்னிட்டு சென்னையில் சில இடங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுகிறது. இதுகுறித்து சென்னை போக்குவரத்து காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று சென்னை வருவதை கருத்தில் கொண்டு வாகன ஓட்டிகள் மற்றும் பயணிகளின் போக்குவரத்து இயக்கத்தினை சுமூகமாகவும் தாமதத்தை குறைக்கவும் உறுதி செய்வதற்காக மதியம் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளது. சென்னை விமான நிலையத்தில் இருந்து கிழக்கு கடற்கரை சாலைக்கு செல்லும் வாகன ஓட்டிகள் பழைய மகாபலிபுரம் சாலையை மாற்றுப்பாதையாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும், குறிப்பிட்ட நேரத்தில் அனைத்து வணிக வாகனங்களும் விமான நிலையம் முதல் ECR வரை உள்ள சாலையை பயன்படுத்த தடை விதிக்கப்படும் என்றும் அது குறிப்பிட்டுள்ளது. உக்ரைனில் உள்ள சுமி நகரில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட 4 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போர் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் நிலையில் உக்ரைனின் பல்வேறு பகுதிகளில் ரஷ்ய ராணுவம் கைப்பற்றியுள்ளது. அதே சமயம் மேற்கத்திய நாடுகளின் ராணுவ மற்றும் பொருளாதார உதவியுடன் போரை உக்ரைன் ராணுவம் எதிர்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் உக்ரைனின் பெரிய நகரமான சுமியில் ரஷ்யா ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் அப்பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு பகுதி சேதமடைந்ததில் ஒரு குழந்தை உட்பட 4 பேர் கட்டிட இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தனர். இதனால் அந்த குடியிருப்பில் வசித்து வந்த 120 பேர் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். அதேபோல் உக்ரைனின் தெற்கு ஒடேசா பகுதியில் ரஷ்யா ட்ரோன்கள் மூலம் ஒரு மருத்துவமனை மற்றும் 2 அடுக்குமாடி கட்டடங்களை சேதப்படுத்தியதாக பிராந்திய தலைவர் ஓலே கிபர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று அவர் கூறினார். மேலும் இரவு நேரங்களில் ரஷ்யா ஏவிய 20க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை உக்ரைன் ராணுவம் சுட்டு வீழ்த்தியதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது. தமிழக ஆளுநர் RN ரவி பாஜக மற்றும் RSSன் கொள்கை பரப்பு செயலாளராக செயல்படுவதாக துரை வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கொடுங்கையூரில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து
ரூபாய் 40 லட்சம் செலவில் ஆண்கள் உடற்பயிற்சி கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் துரை வைகோ, கலாநிதி வீராசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அடிக்கல் நாட்டு விழாவிற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த துரை வைகோ பேசுகையில், சென்னையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பேசியிருந்த தமிழக ஆளுநர் RN ரவியை குற்றச்சாட்டுக்கு பதில் அளித்த துரை வைகோ, தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இருக்கிறது என்றும், ஒரு சில குற்றங்கள் நடைபெற்றாலும் அவ்வப்போது தமிழக அரசு துரிதமாக நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும் தெரிவித்தார். சென்ற ஆண்டு அந்த பெண்கள் புயலுக்கு ₹1 கூட நமக்கு வரவில்லை. உச்சநீதிமன்றம் தலையீட்டுக்கு பிறகு அந்த மிச்சாங் புயல் நிவாரணத்திற்கு வெறும் 276 கோடியை மட்டும்தான் அவர்கள் ஒன்றிய அரசு வழங்கினார்கள். நமது கேட்டது கிட்டத்தட்ட 38,000 கோடி, அவர்கள் வழங்கியது 276 கோடி. அது மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டங்கள், தமிழ்நாட்டு அரசு மேற்கொண்டுள்ள பல்வேறு மக்கள் நல திட்டங்கள், நீங்கள் உங்களுக்கு சென்னை மெட்ரோ ரயிலுடைய phase 2 அதற்கு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக அதுக்குள்ள நிதியை ஒதுக்கவில்லை. அந்த திட்டத்துக்குரிய ஒப்புதல்களை அவர்கள் ஒன்றிய அரசு வழங்கவில்லை. அப்பொழுது கிட்டத்தட்ட 26,000 கோடி தமிழ்நாட்டு அரசு நம்முடைய மாநில நிதியிலிருந்து ஒதுக்கி அந்த திட்டத்திற்கு தொய்வு வந்துவிடக்கூடாது என்று அந்த நிதியை அளித்தது. கடந்த சில வாரங்களுக்கு முன்புதான் ஒன்றிய அரசு அதுக்குண்டான நிதியை வழங்கினார்கள். இனியும் அவர்கள் அந்த மெட்ரோ திட்டம் 2வது ஃபேஸுக்கு வழங்க வேண்டிய நிதி இனியும் பாக்கி உள்ளது. அது மட்டுமல்லாது தமிழ்நாடு பல்விக்கல்வித்துறைக்கு பெரும் ஒரு நிதி நெருக்கடியை உருவாக்கும் வகையில் அந்த சமக சிக்ஷா அபியான் திட்டம், அதற்குண்டான கிட்டத்தட்ட 1,500க்கும் மேற்பட்ட நிதியை கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு மேல் ஒன்றிய அரசு வழங்கவில்லை. அதனால் தமிழ்நாடு பல்விக்கல்வித்துறை பல நிதி நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளது. திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தான் கொடுத்த மனு மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபரை போலீசார் வலுக்கட்டாயமாக காவல் நிலையம் இழுத்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜமனப்புதூர் பகுதியை சேர்ந்த கருத்து பாண்டியன் என்பவருக்கு 1 ஏக்கர் 10 சென்ட் நிலம் உள்ளது. இவர் நிலத்திற்கு பக்கத்தில் கோவிந்தராஜ் என்பவருக்கு சொந்தமாக 1 ஏக்கர் 10 சென்ட் நிலம் இருந்துள்ளது. அந்த நிலத்தை கோவிந்தராஜ் அவருடைய தம்பி மதுர வீரன் என்பவருக்கு விற்றதாக கூறப்படுகிறது. பத்திரப்பதிவின் போது மதுர வீரன் வாங்கிய 1 ஏக்கர் 10 சென்ட் நிலத்துடன் கருத்து பாண்டியன் நிலத்தோடு சேர்த்து கூட்டு பட்டாவாக பத்திரப்பதிவு செய்துள்ளனர். இதனை அறிந்த கருத்து பாண்டியன் தன்னுடைய நிலத்திற்கு தனி பட்டா உள்ளது என்றும், கூட்டு பட்டாவை நீக்கிவிட்டு தனி பட்டாவாக மாற்றி தருமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை மனு அளித்துள்ளார். இதுவரை மனு மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்த கருத்து பாண்டியன் வட்டாட்சியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் வட்டாட்சியர், VAO என அனைத்து அதிகாரிகளும் லஞ்சம் வாங்கியுள்ளதாக கோஷம் எழுப்பினார். அப்போது அங்கு வந்த நகர போலீசார் கருத்து பாண்டியனை வலுக்கட்டாயமாக காவல் நிலையத்திற்கு இழுத்து சென்றனர். இந்த சம்பவம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறையில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் நடத்தப்படும் மாநில அளவிலான ஆண்கள் குத்துச்சண்டை போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் தொடங்கினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறையின் சார்பில் 2024-25 ஆண்டுக்கான பாரதியார் தினம் மற்றும் குடியரசு தினம் மாநில அளவிலான குத்துச்சண்டை விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. கடந்த 28ஆம் தேதி தொடங்கிய இப்போட்டியில் முதல் 3 நாட்கள் பெண்களுக்கான குத்துச்சண்டை போட்டி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆண்களுக்கான போட்டியை மயிலாடுதுறை மாவட்ட திமுக செயலாளரும் பூம்புகார் சட்டப்பேரவை தொகுதி MLAவுமான நிவேதா முருகன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மாநில அளவிலான போட்டியில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இதில் உடற்கல்வி ஆய்வாளர்கள், நடுவர்கள், மாணவர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்ற பன்முக கலாச்சார போட்டிகளில் 100க்கும் மேற்பட்ட மகளிர் குழுவினர் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை வென்றனர். தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் பெண் குழந்தைகளின் பிறப்பு விகிதத்தினை அதிகரிக்கவும், பெண் குழந்தைகளின் உயர்கல்வியை உறுதி செய்ய, அனைத்து தரப்பு மக்களையும் சீரழிக்கும் மது போதை பழக்கத்தினை தடுத்திடவும், பிளாஸ்டிக் பயன்பாட்டினை தவிர்த்து நீர்நிலைகளை காத்திட விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பன்முக கலாச்சார போட்டிகள் ஆர்கேபேட்டை ஒன்றிய அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. வட்டார வளர்ச்சி அலுவலர் கலைசெல்வி தலைமையில் நடைபெற்ற வட்டார இயக்க மேலாளர் மோனிஷா, வட்டார ஒருங்கிணைப்பாளர் சசிரேகா கலந்து கொண்டனர். இதில் கால்பந்து, கோகோ, கயிறு இழுத்தல், கபடி, குழு கோலப்போட்டி என அனைத்து போட்டிகளிலும் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதில் முதல் 3 இடங்களை பிடித்த மகளிர் குழுவினருக்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் கலைசெல்வி பரிசு வழங்கி பாராட்டினார். ஊராட்சி அளவில் நடைபெற்ற போட்டிகளில் முதல் பரிசு பெற்றவர்கள் வட்டார அளவில் முதல் பரிசு பெற்றவர்கள் மாவட்ட அளவிலும், மாவட்ட அளவில் முதல் பரிசு பெற்றவர்கள் மாநில அளவில் நடைபெறும் போட்டிகளில் கலந்து கொள்வார்கள் என கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் வெளி மாநிலங்களுக்கு செல்லும் போது ஒரு துறை சார்ந்த அதிகாரியை பாதுகாப்புக்கு அனுப்ப வழிவகை செய்யும்
தனி சட்டத்தை அமைத்து தர வேண்டும் என பாமக எம்எல்ஏ சதாசிவம் கோரிக்கை விடுத்துள்ளார். பஞ்சாபில் நடைபெற்ற கபடி போட்டியின் போது தமிழக வீராங்கனைகள் தாக்கப்பட்ட சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஈரோடு மாவட்டம் அந்தியூரை சேர்ந்த கபடி வீராங்கனை பிரியதர்ஷினியை மேட்டூர் சட்டமன்ற தொகுதி பாமக எம்எல்ஏ சதாசிவம் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த சதாசிவம், பஞ்சாப் மாநிலத்தில் மாணவிகள் தாக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து தமிழக வீரர்கள் வட மாநிலங்களுக்கு அனுப்புவதற்கு பெற்றோர்கள் அச்சப்படுகின்றனர் என்று தெரிவித்தார். மேலும் தமிழக முதல்வரும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் வெளி மாநிலங்களுக்கு செல்லும் வீரர்களுடன் ஒரு துறை சார்ந்த அதிகாரியை பாதுகாப்புக்கு அனுப்ப வழிவகை செய்யும் தனி சட்டத்தை அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் இருக்கிற அங்கே நடத்தின அந்த டீமில் இருக்கிற ஜென்ஸ் அடித்து தாக்கியிருக்காங்க. தாக்கி நம்மளுடைய மாணவிகள் மன உளைச்சல் ஆகி அந்த டீமில் தொடர்ந்து விளையாட முடியாத சூழ்நிலை அங்கே உருவாகி இருக்குது. அப்போது ஆல் இண்டியா டீமில் இருந்து நம்ம கேரளா, நம்மளுடைய பாண்டிச்சேரி, தமிழ்நாட்டில் இருக்கிற 7 டீம் கலந்துருக்குது. இந்த டீமில் 3 யூனிவர்சிட்டி கலந்துருக்குது. அப்போது அங்கே தாக்கப்பட்டது நம்ம அம்பையரை கொண்டு போய் காவல் நிலையத்தை வைத்து அவங்கள எழுதி கொடுக்கல, கோச்சை எழுதி கொடுக்க சொல்லி அவங்க துன்புறுத்தி நம்ம டீம் இருக்கிற மாணவிகளை மன உளைச்சல் பண்ணி அவங்கள டீமில் ப்ரைஸ் வாங்க முடியாமல், வெற்றி பெற முடியாமல் அவல நிலை உருவாக்கிறது. 100 நாள் வேலை திட்டத்தில் நிலுவையில் உள்ள 1056 கோடி ரூபாயை வழங்க கோரி அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் வலங்கைமான் கிளையில் சார்பில் கண்டன பேரணி நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் பகுதியில் மகாத்மா காந்தியின் பெயரில் செயல்படும் 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றியவர்களுக்கு 6 வாரங்களுக்கு மேலாக சம்பளம் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. எனவே நிலுவையில் உள்ள 1056 கோடி ரூபாயை தமிழ்நாடு முழுவதும் உள்ள 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு வழங்க வேண்டும், ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையில் 4 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் வலங்கைமான் கிளையின் சார்பில் பேரணி நடைபெற்றது. வலங்கைமான் மாரியம்மன் கோவில் இருந்து புறப்பட்ட பேரணியை அனைத்து இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் சுப்பிரமணியன் துவங்கி வைத்தார். இந்த கண்டன பேரணியில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பெரியாரின் உணர்வாளர்கள் தீபான கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரியார் குறித்து தொடர்ந்து அவதூறாக பேசி வரும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை கண்டிக்கும் விதமாக பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பினர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள திருவள்ளுவர் சிலை முன்பு சீமானின் உருவப்படத்தின் மீது காலணிகள் கொண்டு தாக்கினர். இந்நிலையில் இதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் பெரியாரிய உணர்வாளர்கள் திடீரென சீமானின் உருவ பொம்மையை எரிக்க தொடங்கினர். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் உடனடியாக தண்ணீர் ஊற்றி அணைத்தனர். பின்னர் சீமானுடைய உருவப்படத்தை சுக்குநூறாக கிழித்து எரிந்து அவருக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். மேலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்த முயன்ற போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் திருவள்ளுவர் சிலை முன்பு சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. மதுரையில் பழங்குடியினருக்கான சாதி சான்றிதழ் வழங்க கோரி 700க்கும் மேற்பட்ட மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் காட்டுநாயக்கன் சமூகத்தை சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட மக்கள் 2ஆம் கட்ட காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். மதுரை பறவை சத்தியமூர்த்தி நகரில் உள்ள இந்து காட்டுநாயக்கன் சமூகத்தை சேர்ந்த மக்கள் தங்களின் குழந்தைகளுக்கு பழங்குடியின சாதி சான்றிதழ் வழங்க கோரி 13 நாட்களாக வகுப்பை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்ட குழுவினரிடம் அமைச்சர் மூர்த்தி பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. ஆனால் இதுவரை மாவட்ட ஆட்சியர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் 700க்கும் மேற்பட்ட காட்டுநாயக்கன் இன மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இதனையடுத்து தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தின் மாநில தலைவர் டெல்லி பாபு, சிபிஎம் புறநகர் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன், பறவை காட்டுநாயக்கன் இன கிராம தலைவர் வீரங்கன் ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் தலைவர் சங்கீதாவிடம் 2 மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு மலைவாழ் சங்க மாநில தலைவர் டெல்லி பாபு சாதி சான்றிதழ் தொடர்பாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் ஆணையம் மற்றும் மத்திய அரசிடம் புகார் தெரிவிக்க முடிவு செய்துள்ளதாகவும் இது தொடர்பாக நீதிமன்றத்தையும் நாட உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் சாதி சான்றிதழ் கிடைக்கும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். முதல்ல அது ஜாதி பற்றிய விசாரணை மேற்கொள்ள போகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதன் பிறகு இல்லை, யாருக்கெல்லாம் சான்றிதழ் வழங்க போறோமோ அவங்களுக்கெல்லாம் விசாரணைக்காக வராங்க. ஆந்திரோபாலஜிலேருந்து ஒரு 5 பேர் கொண்ட ஒரு டீம் அது விரைவாக விசாரணை செய்து சான்றிதழ் வழங்குறதுக்கான முன் வரும் ஒரு விஷயம்.
ரெண்டாவது ஸ்டேட் லெவல் கமிட்டி என்ஷூர் பண்ணியிருந்தா, உறுதிப்படுத்திருந்தா அவர்களுக்கு உடனே வழங்கணும். அதுக்கு மேல அப்பீலே கிடையாது. ஹைகோர்ட் ஆர்டர் மாதிரி அது. அதை வந்து கேட்ட பிறகு அந்த 2 பேருடைய ஆர்டரை உடனே கொடுங்க, நான் உடனே அந்த சான்று தரத்துக்கான ஏற்பாடு பண்றோம். என் நாலேஜுக்கு வரல இன்னும், அந்த உங்களாண்ட இருக்குதுன்றீங்க, அதை கொண்டாந்து கொடுங்கன்னாங்க. அப்போ மாநில கூர்நோக்கு குழு இறுதி செய்யப்பட்ட அந்த 2 நபர்களுக்கான காட்நாயக்கன் ஜாதி சான்றிதழ் உடனடியாக வழங்கப்படும். அந்த நிலைமையில தான் மாவட்ட ஆட்சியர் ஒப்புதல் அளித்தாங்க. 3வது, ஏற்கனவே கல்லூரி மாணவர்களுக்கு, பள்ளி கல்வி மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்குறதுல சர்டிஃபிகேட் பெரிய பிரச்சனை. அந்த சர்டிஃபிகேட் வந்து ஏற்கனவே ஒரு அட்டை மாதிரி இருந்தது. இப்போ வந்து QR கோடு போட்டு இப்போ ஆன்லைன் சர்டிஃபிகேட் வந்துருக்கு. அது சம்பந்தமா ஒரு உத்தரவே புதுசா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவே கொடுத்துறாங்க. போரல்ஸ் லைவ்னு சொல்லிட்டு இந்தியா நாடு முழுதும், தமிழ்நாடு முழுதும் அது ஆக்டிவேட் ஆகும். அரக்கோணம் அரசு பொது மருத்துவமனையில் உலக தொழுநோய் ஒழிப்பு தினத்தை ஒட்டி விழிப்புணர்வு ஊர்வலம் மற்றும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரசு பொது மருத்துவமனையில் உலக தொழுநோய் ஒழிப்பு தினத்தையொட்டி தொழுநோய் ஒழிப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் மற்றும் தொழுநோய் ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒருங்கிணைப்பாளர் பிரின்ஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மருத்துவ அலுவலர் சங்கர், ரெஜினா ஆகியோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஊர்வலத்தை துவக்கி வைத்தார்கள். அரசு மருத்துவமனையிலிருந்து புறப்பட்டு காந்தி சாலை, பழைய பேருந்து நிலையம், தலைமை தபால் நிலையம் வழியாக நடைபெற்ற ஊர்வலத்தில் மருத்துவ பணியாளர்கள் மற்றும் தனியார் கல்லூரி மாணவிகள் பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அதைத் தொடர்ந்து மருத்துவ அலுவலர்கள், மருத்துவ பணியாளர்கள், கல்லூரி மாணவிகள் ஆகியோர் தொழுநோய் ஒழிப்பு உறுதிமொழி ஏற்றனர். இதில் சுகாதார ஆய்வாளர் சத்யராஜ், வேலன், கார்த்திகேயன், அனிதா, யூலா உள்பட செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்க மாநில தலைவர் தலைமையில் பழனி பேருந்து நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையம் முன்பாக தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சங்கத்தின் மாநில தலைவர் பாலசுப்ரமணியம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறையை தனியாருக்கு தாரை வார்க்கும் ஆணையத்தை திரும்ப பெற வேண்டும் எனவும், மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கப்பட்ட அரசாணை 140 திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மார்ச் 26ஆம் தேதி தமிழகத்தினுடைய முதலமைச்சரை நேரில் சந்தித்து கையெழுத்து பெற்ற பிரதிகளை கொடுப்பது, கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் தொடர் போராட்டத்தை நடத்துவது என்று சொல்லி தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் சார்பில் பழனி கோட்டத்தில் இந்த பிரச்சாரம் என்பது இதுபோல தமிழகம் முழுவதும் நடக்கிறது. ஆகவே கையெழுத்து பிரதிகளை பெற்று இந்த அரசாங்கத்துடைய கொள்கை முடிவை மாற்ற வேண்டும். அப்படி மாறாத பட்சத்தில் தொடர் போராட்டத்தை தமிழகத்தில் நடத்த வேண்டியிருக்கும். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் மாநில தலைவர் எம். பாலசுப்ரமணியன். ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மக்காச்சோள களம் அமைத்து தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள வத்திராயிருப்பு, மகாராஜபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நெல் மற்றும் மக்காச்சோள விவசாயம் பிரதான தொழிலாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக இங்கு பயிரிடப்பட்டுள்ள மக்காச்சோள பெயர்கள் அமெரிக்கன் நோய் மற்றும் படைப்புழு நோய் உள்ளிட்டவைகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாகவும், தொடர்ந்து இது குறித்து அதிகாரிக்கும் பல முறை தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த படைப்புழு நோய்களிலிருந்து பயிர்களை காப்பாற்ற தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் தரப்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர். 20,000 ரூபா வருமானம் வருது. 20,000 ரூபா கூட வரமாட்டேங்குது. படைப்புழு தாக்கணும்னா கம்மியாக தான் வருது. அதில் கவர்மெண்ட்டு இதை கொள்முதல் பண்ணி செஞ்சால் நல்லா இருக்கும். வியாபாரியை தான் கொள்ளடிச்சு போயிடுறாங்க. 10,000 ஒரு மூடை 102 கிலோ 1,500 ரூபா 800 ரூபாய்க்கு மேலே கேட்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி கஷ்டப்பட்டு ஒன்றும் செய்ய முடியலை. நீங்கள் மாவட்ட நிர்வாகத்தில் இப்போ இது ரெடி பண்ணி பார்க்கணும். ரெண்டாவது பன்னி எல்லாமே தொல்லை ரொம்ப இருக்குது. களம் இல்லை, கள வசதி இல்லை. இதனால் மாவட்ட நிர்வாகம் இதை கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுத்தா சார் தான். காஞ்சிபுரத்தில் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் ஓரிக்கை பகுதியில் உள்ள கைத்தறித்துறை துணை இயக்குனர் அலுவலகம் அருகே அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரான சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நெசவாளர்களுக்கு வங்கியில் கூலி போடும் உத்தரவை ரத்து செய்து வழக்கம் போல் கூலியை ரொக்கமாக வழங்க கோரி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த போராட்டத்தின் போது கழக அமைப்பு செயலாளர் கணேசன், கழக கைத்தறி பிரிவு துணை செயலாளர் யுவராஜ், மாவட்ட பொருளாளர் வெள்ளிநாயகம் உள்பட பலர் உடன் இருந்தனர். கூட்டுறவு சங்கத்திலே கொண்டு போய் வைக்கின்ற பொழுது கூலியை ரொக்கமாக கையிலே கொடுத்து வந்திருக்கிறார்கள். இதுவரை கூட்டுறவு சங்கங்கள் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலே இருந்து சுமார் 30-35 ஆண்டுகளாக தொடர்ந்து அவர்களுக்கு கூலியை
நெசவாளருக்கு கையிலே கூட்டுறவு சங்கம் கொடுத்து கொண்டு வந்தது. ஆனால் இப்பொழுது திடீரென்று அவர்கள் வங்கியின் மூலமாக தான் அந்த கூலியை பெற வேண்டும் என்ற ஒரு ஆணை இருப்பதாக அதிகாரிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி வங்கியிலே போய் அவர்கள் கூலியை பெறுவதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை. ஏன் என்று சொன்னால் அந்த நெசவாளர்கள் ஒரு நாளைக்கு 100 ரூபாய், 80 ரூபாய், 200 ரூபாய் தான் அவர்களுக்கு கூலி வருகிறது. அந்த கூலியை வாங்குவதற்கு அவர்கள் வங்கியிலே போய் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். சென்னையில் இருந்து விழுப்புரம் வழியாக 1,60,00,000 ரொக்க பணத்தை பேக்கில் எடுத்துச் சென்ற 4 பேரை விழுப்புரம் தாலுகா போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள புறக்காவல் நிலையத்தில் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது 4 இளைஞர்கள் சந்தேகத்திற்கு இடமாக பேக் மாட்டிக்கொண்டு நடந்து சென்றுள்ளனர். அவர்களை சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் அழைத்து விசாரணை செய்ததில் 4 பேரும் சென்னையிலிருந்து ரயில் மூலமாக ஹவாலா பணம் 1,60,00,000 பணம் எடுத்து வந்ததும் அதனை திருச்சிக்கு எடுத்து செல்ல பேருந்து நிலையத்திற்கு எடுத்து சென்ற தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் 4 பேரையும் தாலுகா காவல் நிலையத்தில் அழைத்து வந்து விசாரணை செய்தபோது திருச்சி பரநேரி பகுதியை சேர்ந்த முகமது ரியாஸ், சிராஜியூன், அபுபக்கர், சித்திக், ராஜ் முகமது ஆகிய 4 பேர் என்றும் இவர்கள் உறுதியாக செயல்பட்டதும் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த பணம் யாருக்காக கொண்டு வரப்பட்டது என்பது குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். தூத்துக்குடியில் தென்மண்டல அளவிலான தீயணைப்புத்துறை வீரர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. தூத்துக்குடியில் மாவட்ட விளையாட்டு அரங்கில் வைத்து கடந்த 3 நாட்களாக தென்மண்டல அளவிலான தீயணைப்புத்துறை வீரர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், கயிறு ஏறுதல் உள்ளிட்ட பல்வேறு விதமான போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் மதுரை, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடினர். இதில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை நெல்லை, தென்காசி மாவட்ட அணி வீரர்கள் பெற்றனர். வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசு கோப்பை மற்றும் சான்றிதழ்களை தீயணைப்புத்துறை துணை இயக்குநர்கள் சரவணபாபு, தென்மண்டல மதுரை துணை இயக்குனர் ராஜேஷ் கண்ணா ஆகியோர் வழங்கினர். போக்குவரத்து காவல்துறை சார்பில் நடைபெற்ற தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியில் அரசு மற்றும் கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் அரசு கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆர்கே நகர் புது வண்ணாரப்பேட்டை போக்குவரத்து காவலர்கள் ஒன்றிணைந்து தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி சென்றனர். கல்லூரியின் நுழைவாயில் முன்பு தொடங்கப்பட்ட இந்த பேரணியை கல்லூரியின் முதல்வர் லலிதா துவங்கி வைத்தார். இந்த பேரணியில் காரில் செல்வோர் சீட் பெல்ட் அணிய கோரிக்கும், இருசக்கர வாகனங்களில் செல்வோர் ஹெல்மெட் அணிய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை இருசக்கர வாகன ஓட்டுநர் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மாணவ மாணவிகள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து தனியார் மண்டபத்தில் போக்குவரத்து போலீசார் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் விபத்து இல்லா தமிழகத்தை உருவாக்க உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தர்மபுரி அருகே சர்க்கரை ஆலை கழிவுநீரால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டம் கோபாலபுரம் சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலை கழிவுநீரால் கரும்பு விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் கரும்பு விவசாயிகளின் கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக உழவர் பேரியக்க மாநில செயலாளர் இலா வேலுசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாதிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சர்க்கரை ஆலை கழிவுநீரால் பாதிக்கப்பட்ட கழிவுநீர் பாட்டில்களுடன் ஆலை முன்பு நீதி கேட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் அறிவொளி நகர் பகுதியில் மத கலவரத்தை தூண்டும் வகையில் நடந்து வரும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அப்பகுதி மக்கள் புகார் மனு பெற்றுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் அறிவொளி நகர் ரத்னசாமி நகர் பகுதியில் அனைத்து சமுதாய மக்களும் நல்லிணக்கத்துடன் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் தனிநபர் ஒருவர் கடந்த 2 ஆண்டுகளாக குடும்பத்துடன் வசித்து வருவதாகவும் இவர் தொடர்ந்து அக்கம் பக்கத்து வீட்டாரிடம் வீண் தகராறு செய்தும் கோபமூட்டும் வகையில் தகாத வார்த்தைகளை சொல்லி ஆண் பெண் வேறுபாடு இன்றி அனைவரையும் மிகவும் கொச்சையான சொற்களை பயன்படுத்தி பேசி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஆகவே பொதுமக்கள் மத்தியில் கொச்சை வார்த்தைகளை பேசி வரும் நபர் மீது நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கான பாதுகாப்பான சூழலை உறுதி செய்ய வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அறிவொளி நகர் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மனு அளித்தனர். மயிலாடுதுறையில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து நீதிமன்றம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பு மாயூரம் வழக்கறிஞர்கள் சங்கம் மற்றும் மயிலாடுதுறை வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்க தலைவர்கள் கலைஞர் மற்றும் வேலு குபேந்திரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 2 சங்கங்களை சேர்ந்த வழக்கறிஞர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வழக்கறிஞர்கள் சங்கமித்திரன் மீது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்
பார் கவுன்சிலில் புகார் அளித்ததை கண்டித்தும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீதிமன்ற முத்திரை கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த கனமழையில் சாகுபடி செய்யப்பட்டு இருந்த 1,70,000 ஏக்கர் சம்பா தாளடி பயிரில் 68,000 ஏக்கருக்கு மேல் நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்து நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் பயிர் சேதங்கள் குறித்து வருவாய்த்துறையினர் முறையாக கணக்கீடு செய்யவில்லை என்றும் கணக்கீடு செய்யும் பணிகளையே துவங்கவில்லை என்றும் குற்றம் சாட்டி சேதமடைந்து முளைத்த நெயிர் பயிர்களை காண்பித்து கூட்டரங்கில் கண்டனம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்க கோரியும் விவசாயிகள் முழக்கமிட்டனர். தொடர்ந்து வெளிநடப்பு செய்த விவசாயிகள் 20க்கும் மேற்பட்டோர் ஆட்சியர் அலுவலக வாயிலில் கையில் எடுத்து வந்திருந்த சேதமடைந்து முளைத்த நெற்பயிர்களை கீழே போட்டு நடவடிக்கை எடுக்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இப்போ ஜனவரி மாதம் 17, 18 தேதியில் நடைபெற்ற எதிர்பாராத பருவம் தப்பிய மழையால் ஏறத்தாழ 85,000 ஏக்கர் சம்பா பயிருக்கு அறுவடைக்கு காத்திருந்த நிலங்கள் நெற்பயிர்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகியிருந்தது. அதில் விதைக்கப்பட்டிருந்த உளுந்து பயிரெல்லாம் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஏற்பட்டிருந்தது. அமைச்சர்கள் அதிகாரிகள் வந்து பார்த்தாங்க. ஆனால் இதுவரை இந்த நிமிடம் வரை கிராம நிர்வாக அதிகாரிகள் வேளாண் துறை அதிகாரிகள் எவ்வளவு இழப்பீடு ஏற்பட்டிருக்கிறது என்ற அந்த கணக்கெடுப்பை இதுவரை அவர்கள் நடத்தி முடிக்கவில்லை. உடுமலைப்பேட்டை திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோவிலில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகள் அதிக மதிப்பெண் பெற வேண்டி லட்சுமி ஹயக்ரீவருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் உள்ள திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோவில் வளாகத்தில் உள்ள அயங்கிரீஸ்வரர் சன்னிதானத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. கல்வி, அறிவு, ஞானம் ஆகியவற்றிற்கு அதிபதியாக கருதப்படும் லட்சுமி ஐக்கிரியவர் சந்நிதியில் 10, 11 மற்றும் 12ஆம் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெறவும் உயர்கல்வியில் சிறக்கவும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் சிறப்பு யாகம், நிறை வேள்வி, சிறப்பு அபிஷேகம், அலங்கார பூஜைகள் நடைபெற்றன. பூஜைகளில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட பேனா, பென்சில் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. லட்சுமி ஹயக்ரீவர் ஹோம பூஜைகளில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு சூரியனார் கோவில் ஆதீனம் சுவாமிநாத தேசிக சுவாமிகள் ஆசி வழங்கினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இன்று கூடுகிறது நாடாளுமன்றம். மத்திய பட்ஜெட்டை நாளை தாக்கல் செய்கிறார் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன். உள்துறை அமைச்சர் அமித்ஷா, துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் இன்று சென்னை வருகை. பாஜக மாநில தலைவரை தேர்ந்தெடுப்பது குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல். காலை உணவு திட்டம் தனியாருக்கு வழங்கும் ஒப்பந்த அறிவிப்பு ரத்து. சென்னை மேயர் பிரியா அறிவிப்பு. துணை ஜனாதிபதி உள்துறை அமைச்சர் இன்று சென்னை வருகை. சென்னை விமான நிலையம் ECRல் போக்குவரத்து மாற்றம். போக்குவரத்து காவல்துறை அறிவிப்பு. டெல்லியில் கடும் குளிர், 474 பேர் உயிரிழந்த பரிதாபம். ராணுவ ஹெலிகாப்டர் பயணிகள் விமானம் மோதி விபத்து, 67 பேர் உயிரிழப்பு. உக்ரைன் நகரங்களை குறிவைத்து ரஷ்யா ட்ரோன் தாக்குதல். இடிபாடுகளில் சிக்கி ஒரு குழந்தை உட்பட 4 பேர் பலியானதாக தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் எழுதுங்கள். நன்றி, வணக்கம்.